ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா 92 அடி உயரமுள்ள முருகர் சிலை. அது தீர்த்தகிரி மலைன்னு சொல்லுவாங்க. வேலூர்லேருந்து சுமார் ஒரு 6 கிலோமீட்டர்ல வந்து பெங்களூர் சென்னை ஹைவேயில் இருக்குது. இதோட ஸ்டாப்பிங் பார்த்திங்கன்னா ஒசூர் அப்படின்னு, அதாவது பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து வரீங்கன்னா ராணிப்பேட்டை சிஎம்சி அடுத்த ஸ்டாப்பிங்கு. வேலூர்லேருந்து வரீங்கன்னா சத்துவாச்சாரி அடுத்து வரும். அழகிய மலை மேலே இருக்குது அந்த முருகர். செவ்வாய்க்கிழமை, சனி, ஞாயிறு இந்த நாட்களில் அதிக கூட்டம் இருக்குது. ஏன்னா சமீபத்தில் தான் 8ஆம் தேதி தான் வந்து இதோட கோயில் கும்பாபிஷேகம் நடந்தது, ஜூன் 8ஆம் தேதி. அதனால் கூட்டங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. வரவங்க மற்ற நாட்களில் வரலாம். திங்கக்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி வரலாம். இந்த படி ஏறி போகிறது கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 150 படி இருக்கும், அவ்வளோதான். என்னென்னா கொஞ்சம் செங்குத்தாக இருக்கும் படிக்கட்டு. வயசானவங்கலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏறுறதுக்கு. இங்கே கீழே இருந்து மேலே மலைக்கிட்ட போகிறதுக்கு ஷேர் ஆட்டோஸ் இருக்குது. இப்போதைக்கு அங்கே பார்க்கிங் ஏரியா இன்னும் ரெடி ஆகலை. அதனால் வந்து டெம்பரரி ரோட்டுக்கு ஷேர் ஆட்டோஸ் மட்டும் போதும். ஒரு ஆளுக்கு 30லேருந்து 50 ரூபா வரையும் வாங்குறாங்க போகிறதுக்கு மட்டும். இது அப்படியே அழகிய வேலூரோட அழகான வியூ. இது மேலே ரொம்ப பழமை வாய்ந்த முருகர் இருக்கார். இதுதான் பழமையான கோயில். இப்போ புதுப்பிச்சிருக்காங்க இந்த கோவிலை கும்பாபிஷேகத்துக்காக. அதில் பார்த்திங்கன்னா சின்னதாக 2.5 அடி உள்ள முருகர், வள்ளி தேவானை இருப்பாங்க. அப்படியே இதுக்கு ஆப்போசிட் மலையில் பார்த்திங்கன்னா 92 அடி உயரம் உள்ள முருகர் இருக்கார். நல்ல அழகிய சிரிச்ச கோலத்தில் இருக்கார் அந்த முருகர். சமீபத்தில் குன்று இருக்கிற இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்ற மாதிரி எல்லா குன்றுகள்லேயும் இப்போ புதுசாக முருகர் கோவில்கள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. உங்கள் ஏரியாவில் ஏதாவது புதுசாக முருகர் கோயில் இந்த மாதிரி உருவாச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 300 மீட்டர் தொலைவில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து குன்றில் இந்த 92 அடி உயரம் உள்ள முருகர் இருக்கார். ஏசியாவிலே 3வது பெரிய முருகர். ஃபஸ்ட்டு சிங்கப்பூரில் இருக்குது, 2வது சேலத்தில் இருக்குது, 3வது இந்த முருகர். இந்த 3 சிலையும் செஞ்ச ஒரே ஸ்தபதி தான். இதுக்கு படிக்கட்டும் இருக்குது. இந்த பக்கம் ரேம்ப் மாதிரி தனியாக சைடில் ரோடும் இருக்குது பக்கவாட்டில். மக்கள் இந்த கோயிலுக்கு சாமி பார்க்க வராங்களோ இல்லையா, செல்ஃபி எடுக்க நிறைய வராங்க. நல்ல பிரம்மாண்டமாக தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து பார்த்தாலே தெரியும் அந்த முருகர். ரொம்ப கிட்டக்க பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருப்பார், சிரித்த முகம். அதில் வந்து ரொம்ப விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவரோட கண்கள் ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். அந்த கண்கள் பார்த்துட்டிங்கன்னா மீண்டும் மீண்டும் வர தூண்டும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி முருகர் சிலை, முருகர் கோவில்கள் புதுசாக அமைஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.